ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். பசங்களுக்கு லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு எல்லாம் செஞ்சு கொடுத்து அனுப்பிட்டீங்களா? நானும் அப்படிதாங்க அனுப்பிட்டேன். என்ன செஞ்சு கொடுத்து அனுப்புனேன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு சாதத்துக்கு தண்ணியை கொதிக்க வச்சுக்கிறேன். தண்ணி கொதிச்சோனையும் அரிசியை அடுப்பில் போட்டுட்டேன். உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு உருளைக்கிழங்கு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். தக்காளி சாதம் தான் லஞ்சுக்கு வேணும்னு நாளே சொல்லிட்டாங்க. அதனால் தக்காளி சாதமும் உருளைக்கிழங்கும் செய்ய போகிறேன். டைம் இருந்தால் முட்டை பாயில் பண்ணிடலான்னு இருக்கேன். வாரத்துக்கு ஒரு நாள் இப்படி வெரைட்டி ரைஸ் வச்சுருவேன். மற்ற நாள்லாம் குழம்பு, தயிர் சாதம், ஒரு கூட்டு பொரியல் இருக்கும். என்னோடய லஞ்ச் பாக்ஸ் ஷார்ட்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா அதிலே தெரியும். எவ்வளோ தான் சீக்கிரம் எழுந்திரிச்சு கிளப்புனாலும் பசங்களை அந்த லாஸ்ட் மினிட்டில் பரபரப்பாக அனுப்புகிற மாதிரி தானுங்க இருக்குது. யாரெல்லாம் ரிலாக்ஸாக ஸ்கூலுக்கு நான் பசங்க அனுப்புகிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் அப்படியே இந்த உருளைக்கிழங்கையும் தாளிச்சிக்கிறேன். நார்மலாக எப்பயும் செய்கிற மாதிரி தான். கடுகு, உளுந்தம் பருப்பு, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு சேர்த்து உருளைக்கிழங்கை போட்டு மிளகாத்தூள் மட்டும் போட்டு நான் ஃப்ரை பண்ணுவேன். மூடி வச்சு 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கிளறி விட்டிங்கன்னா உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆயிரும். நீங்களாம் லஞ்ச் பாக்ஸுக்கு பசங்களுக்கு என்ன செஞ்சு கொடுத்தீங்க? பிரேக்ஃபாஸ்ட்லாம் என்ன செஞ்சீங்க? எவ்வளோ தான் சீக்கிரம் எழுந்திரிச்சாலும் லாஸ்ட் மினிட்ல அந்த பரபரப்பாக கிளப்பி அனுப்புகிற மாதிரி தான் இருக்குது. தக்காளி சோறு எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் தக்காளி சோறு செய்கிறதுக்கு 3 பல்லாரி வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கிறேன். 7 மீடியம் சைஸ் தக்காளி பொடி பொடியாக வெட்டி வச்சுக்கிறேன். பாத்திரத்தில் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக சேருங்க. கடுகு, உளுந்தம் பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சோடனே காஞ்ச மிளகா, வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் ரொம்ப வதங்க வேணாம், தக்காளியோடு சேர்ந்து நல்லா வதங்கிடும். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து வதக்குங்க, சீக்கிரம் வதங்கிடும். இதில் நான் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன், தனி மிளகாய்த்தூள். கொஞ்சம் நேரம் மூடி போட்டு குக் பண்ணுங்கள். கொஞ்சம் வதங்கினதும் மிளகாய்த்தூள் 1.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா தொக்கு பதத்தில் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் இடையில கொஞ்சம் மோர் அடிச்சுக்கிறேன். என் பையன் கேட்டான், அவனுக்கும் எனக்கும். ஸ்கூலுக்கெல்லாம் எதுவும் எடுத்துகிட்டு போக மாட்டாங்க, மோர் ஜூஸுன்னு. எல்லாம் வீட்டிலே எடுத்து சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க. வெள்ளனே எந்திரிக்கிறனால அவங்களுக்கும் பசி வந்துடும். பணியாரம்னு நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மேக் பண்ணிட்டேன். மாவு வீட்டில் இருந்தால் பிரச்சனையே இல்லைங்க. ஒரு சட்னி மட்டும் அரைச்சிக்கலாம். தோசையோ இட்லியோ ஏதோ ஒன்று சுட்டு கொடுத்துர்லாம். நான் காலைல பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு யோசிக்கிறது ஒரு பெரிய வேலையாக போயிடும். இப்போ சாதத்தையும் நான் வடித்து எடுத்துக்கிட்டேன். ஒத்தையாக உதிரியாக வடித்து எடுத்துக்கோங்க. அதோடு இந்த தக்காளி தொக்கை போட்டு நல்லா பிரட்டி எடுத்துருங்க. இதனால் இந்த ரெசிபி ரொம்ப நல்லாயிருக்குங்க. டைம் எடுத்து நல்லா தாளித்து கொடுங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் டிஃபன் பாக்ஸ்லேயும் போட்டுக்கிறேன். உருளைக்கிழங்கு, முட்டையும் அவிச்சிட்டேங்க. அதையும் எடுத்து வச்சுக்கிறேன். அவ்வளோதாங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.